I welcome the students for bilingual e-lectures for diploma students. Subject Engineering Mechanics Unit 1ல ரெண்டாவது பகுதி. அதில் இப்போ லெக்சர் படிக்க போகிறோம். போன கிளாஸில் படித்ததை விட கண்டினியூஷன் தான் இந்த இதில் வர்றது. இதில் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் படித்தோம்ல, அதனுடைய டெஃபினிஷன். யங்ஸ் மாடுலஸ், Shear modulus and bulk modulus படிச்சோம்ல, அதில் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா the ratio of the axial stress to the corresponding axial strain is called யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அது யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா axial stress by axial strain. Shear modulus of rigidityனா the ratio of the shear stress to the corresponding shear strain is called as shear modulus or modulus of rigidity. Shear modulus or modulus of rigidity na shear stress by shear strain. Bulk modulus or modulus of compressibility, the ratio of the direct stress to the corresponding volumetric strain is called as bulk modulus or modulus of compressibility. Bulk na என்ன மொத்தம்னா வால்யூம், அந்த வால்யூமில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ளதான் என்னது பல்க் மாடுலஸ். அது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால் XYZ டைரக்ஷனில் உருவாகிற ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அடுத்து இந்த லோடு எக்ஸ்டென்ஷன் கர்வ், அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இன் இன்ஜினியரிங் ஃபீல்டு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினையும் யூஸ் பண்ணி நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டில் எப்படி அதில் அப்ளிகபிள் பண்ணுறது அப்படின்ற படிக்கிறதா இது. இதில் லோடு எக்ஸ்டென்ஷன் கர்வ் அல்லது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், அதாவது லோடு எக்ஸ்டென்ஷனை லோடு அண்ட் எக்ஸ்டென்ஷன் கர்வ் அல்லது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் தி டக்டைல் மெட்டீரியல். டக்டைல்னால் நீளமாகிறது. என்ன சொன்னேன், நீங்கள் ஸ்விங்கம் போட்டு மென்னிங்கன்னா என்ன ஆகும், நீளமாகும்ல. அந்த மாதிரி மெட்டீரியலில் லோடு அப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ணும், இப்போ அப்ளை பண்ணும்போது லோடு வந்து ஒரு சீராக போகும். லோடு அப்ளை பண்ணும்போது ஒரு சீராக ஏ வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அதனுடைய லெவல் வந்து மாறும், சிக்கு போகும். அந்த சிலேருந்து டிக்கு வரும், அப்புறம் டிலேருந்து இ, அப்புறம் எஃப், அப்படியே மாதிரி ஜியில் வரும். இதில் நான் என்ன காமிச்சேன், ரப்பர் பேண்ட் காமிச்சல, அதில் முதல்ல இழுக்கும் பொழுது அது ஒரிஜினல் நிலைக்கே மாறும். அதுதான் என்னது, இது பி வரைக்கும் என்னது லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி எலாஸ்டிக் லிமிட். இந்த ஏலேருந்து பி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஈக்குவலாக போய்கிட்டே இருக்கும். அதுதான் என்னது லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி எலாஸ்டிக் லிமிட். அப்புறம் சின்றது ஈல்டு பாயிண்ட். ஈல்டு பாயிண்ட்றது என்னது, இப்போ நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவீங்க, முதல்ல 100 மீட்டர் ரேஸில் ஓடும்பொழுது முதல்ல குறைச்சி தான் ஸ்பீட் எடுப்பீங்க. அப்புறம் 50 மீட்டர் தாண்டும் பொழுது தான் வேகம் வந்து பிக்கப் ஆகும். அந்த வேகம் பிக்கப் ஆகிற பாயிண்ட் தான் என்னது ஈல்டு பாயிண்ட். அது அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட். அப்பர்னால் அதிகமாக இருக்குது, லோயர்னால் குறையுது. அப்போ சிலேருந்து டி வரும்பொழுது என்ன ஆகுது, குறையுது. டி அதிகமாக இருக்குது, டி வந்து குறையுது. அதுதான் என்னது ஈல்டு பாயிண்ட். அந்த ஸ்ட்ரெயினை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயின் வந்து அப்ளிகேபிள் ஆகும். அந்த இதுதான் என்னது அப்பர் ஈல்டு அண்ட் லோயர் ஈல்டு பாயிண்ட். அப்புறம் க்ரீப்பிங் வந்து என்னது, இது என்னது கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கேனா அல்லது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேனா. அப்போ டி வந்து டிஇயும் ஸ்ட்ரெயின் தான் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸில் படித்தோமா, க்ரீப்ன்ற என்ன படித்தோம், லோடு எவ்வளோ அப்ளை பண்ணாலும் அதை எடுக்காமல் ஸ்ட்ரெயின் மட்டும் போய்கிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெயின் போய்கிட்டே இருக்கிறது தான் க்ரீப்புன்னு பேர். அப்போது இந்த க்ரீப்பிங்னா என்னது, இப்போ ஸ்லீப்புன்றது தூங்குறது, ஸ்லீப்பிங்னா என்னது தூங்குறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்லீப்பிங். அப்போது க்ரீப்பிங்னா அதனுடைய ஸ்ட்ரெயின் வந்து கூடிக்கிட்டே இருக்கிறது தான் க்ரீப்பிங். அது இந்த படத்தில் பார்த்தா தெரியும், டிஇயும் க்ரீப்பிங். அடுத்து ஈன்றது ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட். இது வந்து ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகும், ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும். இதில் ஹார்டனிங்னா என்னது, அந்த மெட்டீரியல் ஒரிஜினல் நிலைமையிலேருந்து புது நிலைமைக்கு மாறாத நிலைமைக்கு உருவாகிறதா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட். அப்புறம் எஃப்ன்றது அப்பர் ஈல்டு பாயிண்ட், அல்டிமேட் லோட் பாயிண்ட். அது ஸ்ட்ரெஸ் வந்து லோடு வந்து அதிகமாக எடுத்துக்கும். அடுத்து பிரேக்கிங் பாயிண்ட், அது வந்து உடைகிறது தான் என்னது பிரேக்கிங் பாயிண்ட். அப்போது இதில் இந்த டக்டைல் மெட்டீரியலில் இத்தனை வரும். இதே இப்போது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் ஏ பிரிட்டில் மெட்டீரியல். பிரிட்டில்னால் என்ன, நொறுங்குறது. அப்போ நொறுங்குறதுனா முதல் லோடு அப்ளை பண்ணுறோம், அப்புறம் உடைகிறது. அதுதான் என்னது
ரெண்டே 2 பாயிண்ட் தான் இருக்கும். இதில் முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு டக்டைல் மெட்டீரியலில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாரு. லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டிக்கு எலாஸ்டிக் லிமிட் இருக்குது, அப்புறம் அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட், க்ரீப்பிங், ஸ்ட்ரெயின் கார்னிங் பாயிண்ட், அல்டிமேட் லோட் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட், இத்தனை பாயிண்ட் இருக்குது. இதே பிரிட்டில்னால் உடையிற மெட்டீரியலில் 2 பாயிண்ட் தான், லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, அல்டிமேட் பிரேக்கிங் பாயிண்ட். அடுத்து இதை ஒவ்வொன்றை பற்றியும் படிக்க போகிறோம். லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டினா when the load is increasing gradually in the specimen the stress and hence the strain also increases. லோடு அப்ளை ஆக அதிகமாகிக்கிட்டே இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்ன்ற என்ன, லோட் பை ஏரியா. அப்போ லோடு அப்ளை ஆகும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். லோடு மேலே தான் லோடு இருக்குது, கீழே தான் ஏரியா வந்து மாறாது, லோடு தான் மாறுறது. அப்போ லோடு அதிகமாகும் பொழுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது ஸ்ட்ரெயினாக அதிகமாகும். எலாஸ்டிக் லிமிட், வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் இந்த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்ட்ரெயின். அதான் என்னது, எலாஸ்டிக் லிமிட். அடுத்து ஈல்டு பாயிண்டில் அப்பர் ஈல்டு பாயிண்ட் அண்ட் லோயர் ஈல்டு பாயிண்ட். டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஈல்டிங் த ஸ்ட்ரெயின் இன்க்ரீசஸ் அட் எ கான்ஸ்டன்ட் ரேட் whereas the stress increases very slowly up to maximum value called the upper yield point and the decrease the rapidly to the minimum value called the lower yield point. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேகமாக அந்த சி வரைக்கும் என்ன ஆகுது, வேகமாக போகுது, டியில் வந்து குறையுது. அதுதான் என்னது, அப்பர் ஈல்டு பாயிண்ட் அண்ட் லோயர் ஈல்டு பாயிண்ட். அடுத்து அல்டிமேட் லோட் பாயிண்ட் when the stress reaches the maximum value called the ultimate poly. அது மேக்ஸிமம் லோடு எந்த இடத்துல வருதோ அந்த புள்ளிக்கு பேர் தான் அல்டிமேட் லோடு பாயிண்ட். அடுத்து பிரேக்கிங் பாயிண்ட் the stress drops rapidly till the specimen breaks into 2 pieces at the breaking point. பிரேக்கிங்னா உடையிறது, அந்த உடையிற இடத்துல லோடு வந்து மாறாது, ஸ்ட்ரெயின் தான் அதிகமாகிட்டு அந்த இடத்துல உடஞ்சி போயிடும். அதுதான் என்னது, இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டாப்ஸ் ரேபிட்லி, பழைய நிலைமைக்கு பின்னாடி திரும்பி வரும். அந்த லோடு அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதான் ட்ராப்ஸ்ன்னு என்னது, குறையிறது. ரேபிட்லினா அதிகமாக, அப்போ வேகமாக குறையிறது தான் என்னது, எந்த இடத்துல, பிரேக்கிங் பாயிண்டில் வேகமாக குறையும். நீங்கள் 3rd செமஸ்டரில் எம்டி லேபில் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெஸ்ட் யூடிஎம் மெஷினில் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டீலை 2 இதில் யூஸ் பண்ணி அதை இழுக்கும் பொழுது என்னாகும், லோடு அப்ளை பண்ணி 3 கீழே வரும். அந்த பாயிண்ட் தான் என்னது, பிரேக்கிங் பாயிண்ட். இதுதான் நம்ம படித்த மொத்தது. அடுத்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷனில் 3 டிஃபார்மேஷன் இருக்குது, எலாஸ்டிக் அண்ட் டக்டைல் அண்ட் பிளாஸ்டிக். எலாஸ்டிக்னால் அது முதல்ல இருந்த நிலைமைக்கே திருப்பி வந்ததுன்னா அது எலாஸ்டிக். டிஃபார்மேஷன்னா விளைவு, ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது அதில் உருவாகிற உருமாற்றம் தான் என்னது, டிஃபார்மேஷன். எலாஸ்டிசிட்டின்னா என்ன பார்த்தோம், வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் இந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது, லோடு அப்ளை பண்ணும்போது முதல்ல இருந்த நிலைமைக்கே திரும்பி வந்தால் அது வந்து எலாஸ்டிக். அதே தான் சொல்லியிருக்குது. டிஃபார்மேஷன் ஆஃப் தி மெட்டீரியல் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் விச் டிஸ்அப்பியர்ஸ்னால் மறையிறது, கம்ப்ளீட்லி ஆன் தி ரிமூவல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது ஒரிஜினல் நிலைமைக்கே வந்ததுன்னா அது வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். ரப்பர் பேண்ட் வாங்கும் பொழுது முதல் நாள் மட்டும் அது எவ்வளவு இழுத்தாலும் திருப்பி அதை பொசிஷனே வந்துடும். 2ஆம் நாள் இருக்கும் பொழுது டக்டைல், the deformation of the material in its elastoplastic or semi-plastic stage which takes place comparatively under very less increase in load. அதாவது நம்ம ஒரு 4 நாள் யூஸ் பண்ணோன்னே நாங்கள் ரப்பர் பேண்டு நீளமாயிரும், ஆனால் திரும்பி அந்த நிலைமைக்கு வராது, நீளமாகும், இன்னும் கொஞ்சம் கூட நீளமாகும். அந்த பாதி செமின்றது தான் என்னது, டக்டைல் டிஃபார்மேஷன். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், the deformation of the material in the plastic stage which takes place without any increase in load or even 100 degrees in load. அது எவ்வளோ லோடு அப்ளை பண்ணாலும் அது நீளமாகாது, குறையாது, அந்த மாதிரி எந்த நிலைமைக்கு மாறாத இடத்துக்கு வரும்போது தான் அது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். அது எலாஸ்டிக்னால் முதல்ல இருந்த நிலைமைக்கே வர்றது தான் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். டக்டைல்னா பாதி இன்னும் கொஞ்சம் லோடு கூட எடுத்துக்கிறோம், அப்போ பாதி நிலைமைக்கு மாறுறது தான் டக்டைல் டிஃபார்மேஷன். பிளாஸ்டிக்னால் எவ்வளோ லோடு இழுத்தாலும் அது இழுக்கவும் முடியாது, சுருக்கவும் முடியாது, அந்த நிலைமைக்கு மாறுறது தான் plastic deformation. Application of stress and strain in engineering field. Deformation of prismatic bar due to uniaxial load. Uniaxial na ஒரே load, அது direct stress, direct strain, elongation of the bar. அப்போ stress na என்ன, load by area P by A, direct strain na stress by Young's modulus P by AE. அப்புறம்
elongation of the bar வந்து strain into length PL/AE. இது வந்து இது இந்த ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போடுவோம். Deformation of the stepped bar, direct stress force by area P1/A1 plus P2/A2. இது வந்து கண்டினியூஸாக ஸ்டெப்டு பார்னு பார்க்குறது. அது ப்ராப்ளம் போடையில் உங்களுக்கு தெரியும். டைரக்ட் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் P/AE இங்கே படித்தோம்ல. இது இது ஒரு பாருக்கு படிக்கிறது. இது ஒரு ஸ்டெப்பு இல்லாமல் கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற பாருக்கு படிக்கிறது தான் இந்த எலாங்கேஷன் ஆஃப் தி பார் ஸ்ட்ரெயின் இன்ட்டு லென்த் PL/AE. இது வரிசையாக படிது. ப்ராப்ளம் போட்டால் தெரியும். அடுத்து டிஃபார்மேஷன் ஸ்டெப்டு பார் நான் ஹோமோஜீனியஸ். அதாவது நான் ஹோமோஜீனியஸ்னால் வேறு வேறு மெட்டீரியல் ஆகியிருந்தால் அது வந்து என்னாகும், வந்து மாறும். அதுதான் நான் ஹோமோஜீனியஸ். இதில் பார்த்தது ஹோமோஜீனியஸ்னால் ஒரே மெட்டீரியல் ஆகிடுறது. ஒரே மெட்டீரியல் ஆகிருக்கும், லென்த்து மாறும், டைமென்ஷன் மாறும். அதனால தான் எல்லும் ஏயும் மாறும், லோடும் மாறும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஹோமோஜீனியஸ். வந்து மாறாது. மாறாதனால ஹோமோஜீனியஸ். அடுத்து நான் ஹோமோஜீனியஸ் ஈனா என்னது, யங்ஸ் மாடலஸ் மாறும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு யங்ஸ் மாடலஸ் அந்த மாதிரி மாறும்போது அதனால் வந்து மாறி அந்த ப்ராப்ளம் போடுறது. அப்புறம் பிரிஸ்மட்டிக் பார் டியூ டு யூனியாக்சியல் லோடு. இது வந்து போஸ் பை ஏரியா. அதனுடைய லோடு வந்து எப்படி அப்ளை ஆகுது, அந்த லோடை வச்சு கண்டுபிடிக்கிறது லோட் பை ஏரியா. அதனுடைய செல்ஃப் வெயிட் வச்சு படிக்கிறது. இப்போது நம்ம இது வரைக்கும் தியரி ஃபுல்லாக ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபுல்லாக படிச்சிட்டோம். அப்போ ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, யங்ஸ் மாடுலஸ்னா என்ன, இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் படிச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம இப்போ ப்ராப்ளம் போட போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஏ பிரிஸ்மட்டிக் பார் 10 mm diameter and 300 mm length elongates 0.1 mm under an axial load of 5.5 kN. Determine the stress and strain in the bar, hence find out the Young's modulus. இப்போ என்ன கொடுத்துருக்கு, டயமீட்டர். ஒரு பார்னு எடுத்த அதனுடைய சைஸ். இது ரவுண்டு பார்னால டயமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் வந்து 10 mm. லென்த் வந்து என்ன, 300 mm. elongation எவ்வளவு, 0.1 mm. லோடு 5.5 kilonewton. 5.5 கிலோன்னா என்ன, 10⁻³ நியூட்டன். இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது என்னது ஸ்ட்ரெயின், மூணாவது யங்ஸ் மாடுலஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இப்போது ஸ்ட்ரெஸ்னா என்ன, லோட் பை ஏரியா. அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா என்னது, டயமீட்டர். அதனால் 5/4 d². டி வந்து எவ்வளவு 10 mm. அப்போ 10². அப்போ போட்டோன்னா என்ன வரும், 78.57 mm². அப்போது ஸ்ட்ரெஸ்னா என்ன, லோட் பை ஏரியா. லோடு வந்து என்ன, 5.5 kilonewton. கிலோநியூட்டன்னா 10⁻³. ஏரியா வந்து 78.57 mm². இப்போ இதை வந்து கால்குலேஷன் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 70 Nm/mm² வரும். இப்போ ஸ்ட்ரெயின்னா என்ன ஃபார்முலா,
change in length by original length. இது எப்படி எழுதுவாங்கன்னா டெல்டா எல் எல் பை எல். இப்போது ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் லென்த்து கொடுத்துருக்கா, அதே எலாங்கேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கு 0.1. லென்த் எவ்வளவு 300 mm. அப்போ என்ன வரும் 0.03. இதுக்கு யூனிட் வருமா? வராது. ஏன் வராதுன்னா மேலே உள்ளது mm, கீழே உள்ளது mm. அப்போது mm கேன்சல் ஆயிரும், யூனிட் வராது. இப்போ ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு. யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 70. ஸ்ட்ரெயின் வந்து 0.0003. அப்போ என்ன வரும் 2.10 2.1 into 10⁵ Newton per millimeter square. அப்போது இதில் ரிசல்ட் எழுதையில் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் millimeter square, strain 0.003. Young's modulus E is equal to 2.1 into 10⁵ Newton per millimeter square. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகும். இப்போ முதல்ல அது வந்து சிம்பிள் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அப்புறம் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடி. இப்போ வந்து circular wooden column of 3 meter height has to be provided to carry on axial load of 245 kN. The ultimate compressive strength of wood is 15 Newton per millimeter square using a factor of safety 3. Find out the minimum diameter required for the column. Determine the shortening of the column. Given wooden column of 3 meter height அல்லது length 3 மீட்டர்னா 3000 mm. ஒரு மீட்டருக்கு 1000 mm. அதனால தான் அப்படி போட்டு. லோடு வந்து 245 kN. அப்போது 245 into 10³ Newton. Compressive strength ultimate இந்த அளவு 15 Newton per millimeter square. Factor of safety அளவு 3. அப்புறம் E கொடுத்துருக்கு.
ஈனா என்ன யங்ஸ் மாடுலஸ் 8 into 10 cube நியூட்டன் per millimeter square. இப்போ இதில் வந்து கண்டுபிடிக்கிறது என்ன கொடுத்துருக்கு, ஃபைண்ட் the minimum diameter required for the column, அப்புறம் shortening of the column, diameter கண்டுபிடிக்கணும், shortening of the column கண்டுபிடிக்கணும். To find minimum column அப்புறம் shortening of column. shorteningனா என்னது, லென்த் குறையிறது. ரெண்டும் கண்டுபிடிக்கணும். இதில் சொல்யூஷன் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்கா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்கு. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு என்ன ஃபார்முலா, equal to ultimate stress working stress. இப்போது இதில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்குது, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கணும். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே போயிடும், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கீழே வந்துடும். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா 15 நியூட்டன் per millimeter square, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 3, அப்போது 5 நியூட்டன் per millimeter square. இதே கால்குலேட்டர் வச்சு போட்டால் ரேட் ஆகும். இப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இப்போ கண்டுபிடிச்சோம்ல, அதில் லோட் பை ஏரியா. இப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தெரியும், லோடு தெரியும், ஏரியா தெரியாது. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். லோடு வந்து என்னது 245 கிலோநியூட்டன், அப்போ 10 cube டிவைட் பை 5. ஏரியான்றது என்ன, 554 டி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 245 into 10 cube divided by pi into 5. அப்போ d equal to root of 4 into 245 into 10 cube divided by 5 into 5. இது வந்து எவ்வளோ வரும், 250 mm வரும். அடுத்து இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 into 10 power 3 நியூட்டன் per millimeter square. இப்போது எலாங்கேஷன் கேட்டிருக்கு, அதாவது ஷார்ட்டனிங் ஆஃப் காலம் கேட்டிருக்கு. ஆஃப் காலம் அதுக்கு என்ன ஃபார்முலானா PL/AE. அதில் P வந்து என்னது 245 into 10 cube டிவைட் பை L வந்து எவ்வளவு 3000, A வந்து pi/4 4 into 10
இப்போது P வந்து 245 into 10 cube, L வந்து 3000, A வந்து 5/4 into 250 mm square into 8 into 10 cube. இதிலேருந்து கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 1.875 mm. அப்போ ஆன்சர் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? டயா, மினிமம் டயா வந்து 250 mm. எலாங்கேஷன் வந்து ஷார்ட்னிங் ஆஃப் காலம் 1.875 mm. இப்போ அடுத்த கணக்கு போகலாம். இப்போ வந்து கிவன் என்ன கொடுத்துருக்கு? யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்கு, பல்க் மாடுலஸ் கொடுத்துருக்கு, பாய்சன் ரேஷியோவும் ஷியர் மாடுலஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இதில் வந்து 3 வச்சு kg 3 வச்சு என்ன இது ஃபார்முலா? 9 kg ப்ளஸ் டிவைடட் பை 3k ப்ளஸ் g. இதுலேருந்து இதை இங்கே கொண்டு போனோம்னா என்ன? into 3k ப்ளஸ் g ஈக்குவல் டு 9 kg. இதிலேருந்து கண்டுபிடிச்சோன்னா 3ke ப்ளஸ் eg வரும். இது இப்போ g தான் கண்டுபிடிக்கணும். அதனால் g உள்ளதை இந்த பக்கம் கொண்டு போகணும். அதனால் 3ke ஈக்குவல் டு 9kg மைனஸ் eg. இதை ஜியை வெளியே எடுத்தோம்னா 9k மைனஸ் e வரும். இதுலேருந்து g கண்டுபிடிச்சோம்னா 3k, இது வந்து கீழே வரும். அதனால் 3ke பை 9k மைனஸ் e. இதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா k வந்து என்னது? 0.25 into 10⁶. e வந்து என்னது? 0.2 into 10⁶. இதை சப்ஸ்டிட் பண்ணி இதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா g வந்து என்ன வரும்? 0.073 into 10⁶ Nm/mm² வரும். இதுலேருந்து ஜி காமான்றது பாய்சன் ரேஷியோ தான் இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போது இந்த ஈஸ்கட்டு 2g into 1 + காமா, அந்த காமா வந்து 1 + காமாவை அப்படியே வச்சுக்கிட்டு e/2g வரும். அதை சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சா 1.3698 வரும். இது +1 இருக்குது, இந்த பக்கம் -1 வந்துச்சுன்னா 0.37. அப்போது இதுலேருந்து காமா கண்டுபிடிச்சினா 0.37. அப்போ ஆன்சர் என்னது? 0.073 into 10⁶. காமா வந்து 0.37. இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இது எப்படி போடுறது, ஃபார்முலா வச்சு எப்படி போடுறது, அந்த ரிலேஷன் வச்சு எப்படி போடுறதை பற்றி பார்த்தோம். இன்னும் அடுத்த கிளாஸில் இன்னும் 3 ப்ராப்ளம் போட்டோன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ப்ராப்ளம் தரவாயிரும். ஓகே, நன்றி.